வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டு சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம். சுட சுட சாதம் ரைஸ் குக்கரில் சூப்பராக. இது வந்து இது பசலை பாலக்கீரை தானே, பாலக்கீரையும் பாசி பருப்பும் போட்டு கடையில் சூப்பராக அதில் ஜம்முன்னு. இதை யூஷுவல் ஏற்கனவே நான் சேனலில் போட்டிருக்கேன், இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறேன். வெங்காயம், தக்காளி, நான் வந்து காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கேன், ஒரு 3 காஞ்ச மிளகா, அப்புறம் பூண்டு ஒரு 10 பல், பாசி பருப்பு, கீரை எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு எடுத்துட்டு உப்பு போட்டுட்டு தாளித்து கொட்டிடணும். கடுகு, சீரகம், ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை தாளித்து கொட்டிட வேண்டியது தான். இதுதான் கீரை கடையல். இது சேப்பங்கிழங்கு. சேப்பங்கிழங்கு எல்லாருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும், மோஸ்ட்லி லேடிஸ்க்கு. இது சூப்பராக. நான் அரிசி மாவு எதுவுமே போட மாட்டேன், கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டு இது பண்ணிட்டேன். நல்லா ஜம்முன்னு சேப்பங்கிழங்கு வறுவல். இது தனியாக வேக வச்சு தோல் உரிச்சிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இது மட்டுமே போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் மட்டும் ஜாஸ்தி விடணும். ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு முதல்ல தாளிச்சிடணும். விட்டுட்டு நல்லா அப்படியே பரட்டி எடுத்துடணும். தண்ணி இன்னும் எதுவும் ஊற்றாமல் அப்படியே பரட்டி எடுத்தால் சூப்பராக பாருங்கள், அருமையாக கடையில் கூட ஒட்டாமல் ஜம்முன்னு வந்துடுச்சு. இது சேப்பங்கிழங்கு வறுவல். இந்த பக்கம் அக்ஷயா தயிர், மாம்பழம், ஊறுகாய். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாட்டு மெனு. இது பிடிச்சிக்கூட நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச். வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டு சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம். சுட சுட சாதம் ரைஸ் குக்கரில் சூப்பராக. இது இது பசலை பாலக்கீரை தானே, பாலக்கீரையும் பாசி பருப்பும் போட்டு கடையில் சூப்பராக அதில் ஜம்முன்னு. இதை யூஷுவல் ஏற்கனவே நான் சேனலில் போட்டிருக்கேன், இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறேன். வெங்காயம், தக்காளி, நான் காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கேன், ஒரு 3 காஞ்ச மிளகா, அப்புறம் பூண்டு ஒரு 10 பல், பாசி பருப்பு, கீரை எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு எடுத்துட்டு உப்பு போட்டுட்டு தாளித்து கொட்டிடணும். கடுகு, சீரகம், ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை தாளித்து கொட்டிட வேண்டியது தான். இதுதான் கீரை கடையல். இது சேப்பங்கிழங்கு. சேப்பங்கிழங்கு எல்லாருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும், மோஸ்ட்லி லேடிஸ்க்கு. இது சூப்பராக. நான் அரிசி மாவு எதுவுமே போட மாட்டேன், கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டு இது பண்ணிட்டேன். நல்லா ஜம்முன்னு சேப்பங்கிழங்கு வறுவல். இது தனியாக வேக வச்சு தோல் உரிச்சிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இது மட்டுமே போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் மட்டும் ஜாஸ்தி விடணும். ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு முதல்ல தாளிச்சிடணும். விட்டுட்டு நல்லா அப்படியே பரட்டி எடுத்துடணும். தண்ணி இன்னும் எதுவும் ஊற்றாமல் அப்படியே பரட்டி எடுத்தால் சூப்பராக பாருங்கள், அருமையாக கடையில் கூட ஒட்டாமல் ஜம்முன்னு வந்துடுச்சு. இது சேப்பங்கிழங்கு வறுவல். இந்த பக்கம் அக்ஷயா தயிர், மாம்பழம், ஊறுகாய். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாட்டு மெனு. இது பிடிச்சிக்கூட நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.